தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நடிகர்களில் ஒருத்தவங்க தான் தனுஷ். இவங்க ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு சகல கலா வல்லவனா கலக்கிட்டு இருக்காங்க. இவங்கனால தமிழ் சினிமாவில் அடையாளம் கட்டப்பட்ட பலருமே வெற்றியாளர்களாக கலக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன். ஆனால் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவங்களோட மனைவி நயன்தாரா மற்றும் தனுஷ் இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையினால நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற அளவுக்கு எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறாங்க. இந்த நிலையில விக்னேஷ் சிவன் தன்னோட எல்லைக்கே படத்தோட ப்ரமோஷனுக்காக கொடுத்த ஒரு பேட்டியில் தனுஷ் பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இது பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குது. அந்த பேட்டியில் விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் தனுஷ் சார் அப்படின்னா என்னோட அப்பா தான் நினைவுக்கு வருவாங்க. என்னோட அப்பாவோட நினைவு நாளும் தனுஷோட பிறந்த நாளும் ஒரே நாள் தான். நான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷ் சார் தான். வேலையில் பட்டதாரி படத்தோட ஷூட்டிங் அப்போ சுமார் 2.5 வருஷம் நான் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். அப்போ இருந்த டீம் நாங்கள் அப்படி இருந்தோம். அவர் கூட என்னோட உறவு புரிஞ்சதுக்கு நான் உண்மையிலே வெட்கப்படுறேன். பல நாட்கள் நான் யோசிச்சிருக்கேன், எப்படி இந்த உறவை நான் தக்க வைக்காம போனேன், எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் 2 பேருக்கு இடையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது மூலமாக அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை பேசி தீர்த்திடலாம். ஆனால் 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடைவெளியை எப்படி நிரப்புறது அப்படின்னு எனக்கு இதுவரை தெரியல. ஆனால் அவர் இல்லாமல் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு இல்லை. அவர் மாதிரி ஒரு நல்ல உறவை இழந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் விக்னேஷ் சிவன் தனுஷ் பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் விக்னேஷ் சிவனோட இந்த பேட்டி பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது. தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தில் இயக்குனராக விக்னேஷ் சிவன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நடித்த நயன்தாராவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் இவங்களுக்கு இடையில எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது பலருக்குமே ஆச்சரியமாகவும் இன்னும் குழப்பமாகவும் தான் இருக்குது.